மக்களே, வெல்கம் டு ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சன். இன்னைக்கு ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் முட்டை மசால் செய்ய போகிறாங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஆகட்டும், கீ ரைஸ் ஆகட்டும், ஒரு ரோலுக்காகட்டும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க. எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் வாங்க. இந்த முட்டை மசாலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு 3 முட்டையை அவிச்சு செப்பரேட் பண்ணியிருக்கேன். அதாவது வெள்ளை தனியாக மஞ்சள் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், முட்டையோட ஒயிட்டு, முட்டையோட எல்லோ, வெங்காயம் ஒரு 1/4 கப், தக்காளி ஒரு 1/4 கப், தேவையான அளவு கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. செய்முறை என்னன்னு பார்த்துடலாங்க. நான் இன்னைக்கு ஒரு அகலமான கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்க போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னரத்துக்கு வதக்கிக்க போகிறேங்க. பாருங்க, பொன்னரத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. பச்சை வாசம் போனதுமே இதோடவே தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷி ஆகட்டுங்க. பாருங்க, ஸ்மாஷி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு முழுத்து ஆட் பண்ணி கொஞ்சமாக ஒரு வதக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசெல்லாம் போகட்டுங்க. பச்சை வாசெல்லாம் போனதுமே முட்டையோட மஞ்சள் கருவு இருக்கு இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா ஒரு கிரேவி டெக்ஸ்டருக்கு வரும். அப்போவே கொஞ்சம் 1/2 டம்ளர் தாங்க நம்ம தண்ணி ஆட் பண்ணோம். இப்போ மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுமே, கொதிச்சு வந்ததுமே இப்போ முட்டையோட ஒயிட் ஆட் பண்ணி நல்ல ஒரு ட்ரை மசாலாக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்டவ்வில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரெடி ஆயிருங்க. இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பர்பான முட்டை மசால் ரெடி ஆயிருங்க. இந்த ரெசிபி நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கீ ரைஸோட தாங்க ட்ரை பண்ணுவேன். நீங்கள் சப்பாத்தி இல்லை தோசைக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எதோட சைட் டிஷ்ஷாக இந்த ரெசிபி எடுத்துக்கணுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.